السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. صدق الله العظيم. உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹு தபாரக் வ தஆலா தீர்வு என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறான். அதை நாம் கடைபிடித்து அமல் செய்தால் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பணம் பிரச்சனை நமக்கு வராமல் இருக்க அல்லாஹு தபாரக் வ தஆலாவினுடைய உதவியால் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நாம் தீர்வு பெறலாம். அது எப்படி என்றால், அதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அமல் செய்ய சொன்னார்களோ அதே போல் நாமும் அமல் செய்தால் கண்டிப்பாக அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நமக்கு பாதுகாப்பு தருவான், நமக்கு உதவியும் செய்வான். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் அந்த முயற்சி என்னவென்றால், நாம் அதற்காக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதற்காகவும் தனியாக நேரத்தையும் நாம் செய்ய தேவையில்லை. நாம் நம்முடைய வேலையை செய்து கொண்டே அதற்காக நாம் முயற்சி செய்தாலே போதும். அல்லாஹு தபாரக் வ தஆலா அதனுடைய பரக்கத்தினாலே நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹு தபாரக் வ தஆலா கண்டிப்பாக தீர்வு தருவான். நாம் அதற்காக செய்யக்கூடிய அந்த அமல் தினந்தோறும் நாம் தவறாமல் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னார்களோ அதை நாம் செய்தாலே போதும். கண்டிப்பாக அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வான். மற்றும் நமக்கு மீண்டும் இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து அல்லாஹு தபாரக் வ தஆலா வராமல் இருப்பதற்கு நமக்கு பாதுகாப்பையும் தருவான். அதற்காக நாம் செய்யக்கூடிய அமல் என்னவென்றால், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் எதையும் என்னிடம் பேசவில்லை. உஸு செய்துவிட்டு மஸ்ஜிதுக்கு சென்றார்கள். மஸ்ஜிதிற்கு சென்ற பிறகு மிம்பரில் நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலான் செய்தார்கள். நானும் அதை என்னுடைய வீட்டில் சுவரின் பின்னால் நின்று நான் அதை என்ன கூறுகிறாள் என்று கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள் என்றால், நீங்கள் ஒருபோதும் அதாவது உங்களுடைய சகோதரர், அதாவது ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் தவறான பாதையில் சென்றால் அவரை நீங்கள் நேர் வழியில் காட்டாமல் நீங்கள் உங்கள் அமல்களை செய்தால் கண்டிப்பாக அல்லாஹு தபாரக் வ தஆலா உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதாவது உங்களுடைய சகோதரர், அதாவது சகோதரி இருந்தால் அடுத்தவர் பெண்கு சகோதரி என்று சொல்வார்கள். அதாவது எப்படி ஆண்கள் இன்னொரு ஆண்களை சகோதரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களோ அதே போல் பெண்களும் சகோதரி என்று நினைக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் தவறான பாதையில் அவர்கள் செல்லும்போது நீங்கள் அவரை தடுக்காமல் அவருக்கு நேர் வழி நீங்கள் காட்டவில்லை என்றால், நேர் வழியில் எப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு நசிஹத் செய்யவில்லை என்றால், நீங்கள் ஒருபோதும்
நீங்கள் வெற்றி பெற முடியாது. ஒரு நாள் வரும், ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் என்னிடம் துஆ கேட்டால், அதாவது அல்லாஹ் கூறுகிறான் நபியின் மூலமாக. அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால், ஒரு நேரம் வரும், நீங்கள் அந்த நேரத்தில் என்னிடம் துஆவை கேட்டால் உங்களுடைய துஆவை ஒப்புக்கொள்ளப்படாது, அதாவது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. நான் உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த துஆவை நான் கபூல் செய்ய மாட்டேன். உங்களுடைய தேவைகள் நீங்கள் என்னிடம் கேட்டால் அந்த தேவையும் நாம் பூர்த்தி செய்ய மாட்டேன் என்று அல்லாஹு தபாரக் தஆலா கூறுகிறார். இப்போது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் தினந்தோறும் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்விடம் கேட்கிறோம். அப்படி இருந்தும் அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய துஆ ஏன் இன்னும் கபூல் செய்யவில்லை என்று நமக்கு மிகவும் அந்த சிந்தனை தினந்தோறும் வரும். ஏன் என் அல்லாஹு தபாரக் தஆலா என் துஆ மட்டும் ஏன் கபூல் செய்யவில்லை? நான் என்ன தவறு செய்து விட்டேன்? நான் தான் எல்லா அமல்களையும் செய்கிறேன் என்று இப்படிப்பட்ட சந்தேகம் வரும். ஆனால் இதனுடைய காரணம் என்னவென்று நாம் இப்போது விளங்கி கொண்டோம். அதாவது தீய செயல் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் நேர் வழியை காட்ட வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய துஆவை கபூல் செய்வான். அப்போதுதான் அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு தேவைப்பட்டால் நம்முடைய தேவைகளையும் அல்லாஹு தபாரக் தஆலா பூர்த்தி செய்வான். இப்படி செய்தால் மட்டும்தான் நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவையை கேட்டால் அல்லாஹு தபாரக் தஆலா அந்த தேவையை பூர்த்தி செய்வான். அது இல்லாமல் நாம் வெறும் அல்லாஹ்விடம் இபாதத் செய்து வெறும் தொழுகை மட்டும் நாம் தொழுதால் போதும், இது எதுவும் நாம் செய்ய தேவையில்லை நினைத்த நாம் எவ்வளவுதான் அல்லாஹ்விடம் துஆ கேட்டாலும் அல்லாஹு தபாரக் தஆலா அந்த துஆவை கபூல் செய்ய மாட்டான். அதற்காக தான் நாம் தொழுகையுடன் சேர்ந்து இப்படிப்பட்ட அமலையும் நாம் செய்ய வேண்டும். இதுவும் ஒரு மிகப்பெரிய அமல்தான். நம்முடைய சகோதரர் அவர் தவறான பாதையில் இருந்து நாம் மட்டும் நேர்வழியில் இருந்து நாம் அமல் செய்து கொண்டு இருந்தால், அவர்களை தடுக்காமல் அப்படி இருந்தால் எப்படி அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய துஆவை கபூல் செய்வான்? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் அமல் செய்ய சொன்னார்களோ அப்படியெல்லாம் நாம் அமல் செய்தால்தான் அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய துஆவையும் கபூல் செய்வான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோருக்கும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.